சிறகடிக்க ஆசை எபிசோடு இன்னைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்பயே நம்ம பார்த்துடலாமா? மீனா எனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சுங்க, ஆர்டர் கிடச்சிருச்சுங்கன்னு சந்தோஷமா இருக்கிறான். மீனா சந்தோஷமான விஷயமா? அப்போ ஸ்வீட் செய்யறியா அப்படின்னு உடனே செய்யறேங்க அப்படிம்பா. மீனா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குதுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜயா இருந்துக்கிட்டு அவளுக்கு ஆர்டர் கிடச்சா என்ன கிடைக்கலின்னா என்ன, என்னமோ இப்போ ரூ. 1,00,00,000 ஆர்டர் கிடச்சிருச்சா சும்மா குதி குதின்னு குதிக்கிறா அப்படின்னு உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு வாயை மூடிடி, அவளுக்காவது ஆர்டர் கிடச்சிருக்கு, நீ என்ன பண்ணுற வீட்டில் சும்மா தானே கிடக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ரோகிணி இருந்துக்கிட்டு சுருதிக்கிட்ட, சுருதி இனிமேல் உன்னை விட மீனாக தான் அதிகமாக சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுருதி இருந்துக்கிட்டு அதில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறான். முத்து இருந்துக்கிட்டு ரோகிணி நீ கொளுத்தி போடலான்னு நினச்சா அது புஷ்ஷுன்னு போயிடுச்சா அப்படின்னு ரோகிணியை ஒரு நோஸ் கட் பண்ணிடுறாரு. ஏன் இன்னைக்கு வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால மீனை நிறையா ஸ்வீட்லாம் செய்யும், உனக்கு தான் ஸ்வீட் பிடிக்குமே சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுவா. போய் ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, சிந்தாமணி என்ன மீனாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருச்சாமா, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா, நீங்கள் என்னங்க பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, என்னமோ ஊர் ஃபுல்லாக மண்டபம் உங்கள் கண்ட்ரோலில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா உங்களோட பிஸ்னஸ்லேயே தலையிட்டு உங்களே தோக்கடிச்சிருவாளாட்டிருக்குது அப்படின்னு உடனே ஜெயா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னு நினச்சேன், அவளுக்கு ஆர்டர் கொடுத்ததே நான் தான் அப்படின்னு உடனே என்ன சிந்தாமணி சொல்கிறீங்க, ஓ ஒருவேளை நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களோ அப்படின்னு உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது, இந்த ஆர்டரோட அவளை முடிச்சு கட்டுற, அவளுக்கு நிறைய ட்விஸ்ட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு உடனே அது என்ன ட்விஸ்ட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு இப்போ சொன்னால் அதில் சுவாரஸ்யம் போயிடும், ஆனால் இனிமேல் அவள் பூவே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு அவளை சிக்கலில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன அவளை இனிமேல் பூவே கட்ட மாட்டாளா, அப்பாடா எனக்கு சந்தோஷங்க, ஆனால் என்ன ரகசியம்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அதை நான் சொல்ல மாட்டேன், அவள் பூ இல்லை இனிமேல் உங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பா, நிறைய காலிஃப்ளவர் வாங்கி கொடுங்க இப்போ இருந்தே சமைச்சு பழகட்டும் அப்படின்னு உடனே விஜயா உடனே கடைக்கு போய் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து மீனா மீனா இந்தா காலிஃப்ளவர் அப்படின்னு கொடுப்பா. ஏன் முத்து பார்த்துக்கிட்டு என்ன அம்மா மீனாட்ட ரொம்ப சந்தோஷமாக பழகிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு இப்போயாவது சந்தோஷமாக இருக்கிறாளே வீடு வீடு இருந்துட்டு போகிறா, இல்லைப்பா இதில் ஏதோ ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் முத்து. அண்ணாமலைன்னு பரசு மாமா வீட்டுக்கு வந்துடுவார். வா பரசுன்னு அண்ணாமலை கூப்பிடுவார். என்ன இது கையில் அப்படிங்கும்போது நம்ம சம்மந்தி கறி கடை வச்சுருக்கிறாரு இல்லையா, அதில் 4 கிலோ கறி கொண்டாந்து இருந்தார், 2 கிலோ நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டேன், 2 கிலோ உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா இருந்துக்கிட்டு அதுதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு வாரம் ஓசியிலே கறி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணுவான். அண்ணாமலை இருந்துக்கிட்டு வாரம்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ பார்க்க வந்திருக்காங்க கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க, நீ கம்முன்னு விஜயா அப்படின்னு சொன்ன உடனே பரசு மாமா இருந்துக்கிட்டு முத்து நம்ம கல்யாண வேலையெல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்குது முத்து, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன மாமா சொல்லுங்கள், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்லுவான். அண்ணாமலை இருந்துக்கிட்டு ஏன்டா எனக்கு நீ எவ்வளோ உதவி பண்ணியிருக்க, நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே 1,00,000 கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுப்பா, பத்த மாட்டேங்குது எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு 1,00,000 ஏன்ட்ட கேள்ற தரேன்டா, அதை விட்டுட்டு நீ ஏன் மற்ற பக்கம்லாம் கேட்குற, சரி நான் கொடுக்குறேன் கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே நன்றி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பரசு மாமா கிளம்பிடுவார். விஜயா வந்துட்டு ஏங்க நமக்கு இருக்கிற பிரச்சனையில் எதுக்குங்க நீங்கள் 1,00,000 தரீங்க, கறி கொண்டாந்து கொடுத்துட்டு 1,00,000 வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறாரா அப்படின்னு உடனே ஏண்டி பழசையெல்லாம் மறக்கறியா, மனோஜுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம பணம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தோம், அப்போ கூட நான் உன்னோட தாலி செயினை அடகு வைக்கலான்னு இருந்தேன், ஆனால் பரசு தான் வந்து அதெல்லாம் அடகு வைக்காதுன்னு சொல்லி அவன் தான் பணமும் கட்டுனான், ஆனால் இது வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி கேட்கல, ஆனால் நான் தான் கொண்டு போய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்தேன், அப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கு நம்ம உதவி பண்ணணுண்டி, அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவார். முத்து கார் ஸ்டாண்டுக்கு போன உடனே முத்து பெரிய சவாரி வந்திருக்குது முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சவாரி, இல்லை ஒரு ஃபாரினர் வந்திருக்கிறாங்க, ஒரு வாரம் அவங்கள தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி காட்டணுமாம்மா, அதுக்கு நீ தான் கரெக்டான ஆள், எங்களுக்கெல்லாம் தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது, உனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமில்ல அப்படின்னு உடனே அவன் தான் குடிக்கும்போது இங்கிலீஷ் நிறைய பேசுவானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முத்து இருந்துக்கிட்டு சரி கொண்டா நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சார் ஹவ் ஆர் யூ வேர் ஆர் யூன்னு இங்கிலீஷில் பேசி ஃபாரினர் சவாரியை ஓகே பண்ணிடுவான். 60,000 வாடகை அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு ஒரே சந்தோஷமாயிரும். அங்கே மீனை வந்து என்னங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கிலீஷில் பேசி ஃபாரினர் சவாரி நான் வாங்கிட்டேன் 60,000 பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னோடனே ஆஹா பரவாயில்ல வாங்க நம்ம அண்ணாமலை அங்கிள்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு உடனே முத்து வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவான், அப்பா எனக்கு இந்த மாதிரி சவாரி கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவரு சந்தோஷப்படுவார். சரிடா உடம்புக்கு எடுத்துக்காத பார்த்து ஓட்டு, ஒரு வாரம் ஓட்டுற இல்லை நேரத்துக்கு நேரம் நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு சரியா அப்படின்னு உடனே விஜயா இருந்துக்கிட்டு ஆமாம் ரொம்ப செல்ல புள்ள
உட்காந்து ஓட்டாமல் நின்றுக்கிட்டு ஓட்டு அப்படின்னு கேவலப்படுத்துவான். முத்து இருந்துக்கிட்டு, அப்பா பரசு மாமாவுக்கு எப்படி பணம் தர போகிறீங்க, உங்ககிட்ட இருக்குதா இல்லையா, சரி நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு எதுக்கடா கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா இதில் கஷ்டம் இருக்குது, பரசு மாமாவுக்கு நம்ம உதவி பண்ணாமல் யார் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார் முத்து. இதோட இன்றைக்கி நாடகம் முடியுதுங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு காலையிலேயே நம்ம சேனலில் வந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.